எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால ஜான் சீனா என்ன பேசினாரு அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் ராஸ், மேக்டவுன், NXT எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த இடத்துல ஜான் சீனா எப்பவும் போல் ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. ஸோ அதே தீமில் தான் வராது. ரெசில்மேனியாவில் அவர் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு தீமில் வந்தாரோ அதே தீமில் தான் வராரு. ஜான் சீனா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஃபேன்ஸுங்கெல்லாம் ஒரு பக்கம் அவரை சேர் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பார்த்தீங்கன்னா பூ பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவர் உட்கார்றாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸுங்களை பார்த்தீங்கன்னா கலாய்கிறாரு. ஸோ அவனை முடிச்சு விட்டேன் அப்படின்ற மாதிரி கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செய்கை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாரு. உடனே ஜான் சீனா போயிட்டு அங்கே இருக்க ரிங் அனௌன்சரை கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்ற மாதிரி செய்கையிலே கூப்பிட்றாரு. அவர் வராரு. வந்த உடனே அங்கே நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஃபேன்ஸுங்கெல்லாம் பூ பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சரி இப்போ உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உள்ளே வந்த உடனே ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி என்ன இப்போ இதை மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேப்பரை வாங்கி படிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை 17 டைம் சாம்பியனாக இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் ரியல் சாம்பியன் த கோட் 17 டைம் சாம்பியன் ஜான் சீனா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு செலப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜான் சீனா அவர் இறங்கி போனதுக்கப்புறம் திரும்பவும் கூப்பிட்டு அந்த மைக்கை வாங்குறாரு. மைக்கை வாங்கின உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ஜான் சீனா பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அது எதுவுமே நடக்கலை, நீங்கள் எல்லாரும் ஒரு இடியட். நான் சொன்ன மாதிரி நான் இப்போ இந்த இடத்துல இந்த கோல்டோட நிற்கிறேன். ஸோ எல்லாருக்கும் எப்படி தோணுது அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு பக்கம் ஜான் சீனான்னு கத்துறாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை கலாய்க்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ வரும்போது சாம்பியன் வேற மாதிரி எடுத்துகிட்டு வருவேன், நான் பார்த்தீங்கன்னா ரியல் சாம்பியன் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியனை வச்சுட்டு இருக்கேன். இந்த சாம்பியன்ஷிப்போட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சிருந்தான். ஏன் ஸ்டோன் கோல்டாக இருக்கட்டும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அவனோட ஹோம் டவுனில் இந்த சாம்பியன் எடுத்துட்டுலாம் போனான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாம்பியன் இது. ஸோ அவங்க எல்லாரும் இந்த சாம்பியனை பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் தான் லாஸ்ட் ரியல் சாம்பியன், நான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ரியல் சாம்பியன் நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் தான் ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனை பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ பண்ணதோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா இப்போ WWE பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட்டு ஸோ அங்கே எல்இடியில் ஒரு 36 கவுண்ட் பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 36 டேட், அந்த 36 கவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்க போகிற கடைசி நாள். ஸோ அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் இது வரைக்கும் வந்தார் பார்த்தீங்களா அப்பியரன்ஸ். ஸோ அதை ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அந்த யூரோப்பியன் டூரில் 3 வாரம் வந்தார். கடைசியாக லாஸ் வேகாஸ், திரும்பவும் ரெசில்மேனியா லாஸ் வேகாஸ், இப்போவும் லாஸ் வேகாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்றா சொல்கிறாரு. அவரோட அப்பியரன்ஸ் ஃபுல்லாக அது ஒன்றா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. கடைசியாக 27வது நம்பர் வரும்போது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது 0ல் முடியும் போது நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் கெரியர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்கெல்லாம் பயங்கரமாக ஜான் சீனாவை சேர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் பார்த்தீங்கன்னா ஆயிடுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான், டக்குன்னு இந்த நாள் போயிடும் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா ஒரு விஷயம் சொல்கிறாரு. இப்போதான் மனுஷன் 17 டைம் சாம்பியன் ஆனார், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது. உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க. டேய் நீங்கள் எல்லாமே ரொம்ப மோசமானவங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ போன வாரமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஸோ நான் வரும்போது என்னை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது பண்ணீங்க, அவனை தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்போ நான் அவன் பேரை சொல்கிறேன், நீங்கள் பெருசாக கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க.
நினைக்கிறீங்க? நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ யாருக்கிட்ட சாம்பியன் இருக்கோ, யார் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுவீங்கன்னு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ரியல் சாம்பியன், நான் தான் ரியல் சாம்பியன், கடைசி லாஸ்ட் ரியல் சாம்பியன். இதுக்கப்புறம் இந்த சாம்பியனை என்கிட்ட எவனும் வாங்கவே முடியாது. ஸோ ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லாரும் வாங்க, நல்லா ஃபோட்டோ எடுத்துங்க, ஒரு பெஸ்ட் ஃபோட்டோவாக எடுத்துங்க. நான் தான் இந்த கம்பெனியோட ரியல் சாம்பியன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கேமராமேனை கூப்பிட்றாரு, எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக பின்னாடி பக்கம் நம்மளோட லெஜெண்ட் கில்லர் ராண்டி ஓட்டன் இருக்காரு. டேய் நீ தான் ரியல் சாம்பியனா, நான் எங்கடா அப்படின்ற மாதிரி ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்க ஜான் சீனா திரும்ப ஒரு ஆர்கேஓ போடுறாரு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மொமெண்டமாக இருந்துச்சு. நம்ம எல்லாரும் திரும்ப ஒரு முறை ராண்டி ஓட்டன் வர்சஸ் ஜான் சீனா மேட்சை பார்த்துட முடியாதா? ஸோ அவங்களோட ரைவல்ரி அப்படி இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஜான் சீனா WWE விட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவரோட ஒரு மேட்ச் பார்த்துட முடியாதா அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்கும்போது ராண்டி ஆர்கேஓ போடுறாரு, அந்த சாம்பியன் எடுக்கிறாரு. ஸோ நான் வந்து 15 டைம் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி கையை தூக்கி காமிக்கிறாரு. ஃபைனலி இந்த சாம்பியனை ஜான் சீனா மேலே வச்சுட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ராண்டி கிளம்புறாரு. உண்மையிலே ஒரு தரமான ஒரு செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் இருந்துச்சு. நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஃபைனலி அது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஜான் சீனா லாஸ்ட் ரன்ல இருக்காரு. ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு, நான் மற்றவங்க மாதிரிலாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு திரும்ப வந்து சண்டை போடுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் ரிட்டையர்மெண்ட் ஆனால் ரிட்டையர்மெண்ட் தான், நான் போனது தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த சாம்பியன் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் ரியல் சாம்பியனாகவே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இடைப்பட்ட காலம் ஜான் சீனா இந்த இயர் ஃபுல்லாக ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மேட்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டோம். அந்த வகையில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல ட்ரீம் மேட்சை கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனோட திரும்ப மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலோட ஒரு மேட்ச், சிஎம் பங்கோட ஒரு மேட்ச், இந்த மாதிரியே இந்த மேட்சை கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபைனலி ராண்டி ஓட்டன் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாரு. ஜான் சீனாவும் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. ஸோ ஜான் சீனாக்கு சாரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுவீங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அப்பவும் ஃபேன்ஸுங்களை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு, இடியட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு போகிறாரு. ஃபைனலி வரப்போகிற பேக்லாஷ் பேப்பர் வியூவில் ராண்டி ஓட்டன் வர்சஸ் ஜான் சீனாவுக்கான ஸோ WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். லிட்டரலி ஒரு தரமான மேட்சாக இருக்க போது. ஸோ ரெசில்மேனியா கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ட்ரீம் மேட்ச் ஒன் லாஸ்ட் டைம் எல்லா மேட்சையும் பார்த்துட்டு ஜான் சீனாவை அழகாக வழி அனுப்ப போகிறோம். ஸோ நீங்கள் ஜான் சீனா அப்புறம் கட் பண்ண ப்ரோமோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ரா, ஸ்மாக்டவுன், NXT, ரெசில்மேனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.